நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, இந்த வீடியோ நல்ல லென்த்தாக இருக்க போகுது. ஏன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்க அப்படின்னா பொறுமையாக பாருங்கள். தேவையில்லைன்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் போயிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தெளிவாக எப்போவுமே சொல்லுவேன். அதனால் இது கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் கேட்பாங்க. ஏன்னா இது கமெண்ட்டில் கேட்டால் நிறைய டைப் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கு. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணினேன், அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் மற்றவங்க ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு யார் சொல்கிறது ஓகேவா இருக்குது, எது வந்து ஏற்றுக்க முடியுதா இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு வேளை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து கடை வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதை தவிர எக்ஸ்ட்ரா வேணும்னா அது உங்களோட விருப்பம். பட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையாக, நார்மலாக பேசிக்காக ஒரு சின்ன கடையாக வைக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா எங்கிட்ட கேட்ட எல்லாருமே வந்து நான் கொஞ்சம் டவுனை தாண்டி இருக்கேங்க்கா, எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கடை வைக்கணும்னு ஆசை, ஸோ எப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், அப்படி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பெரிய கடையாக வைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அப்படி வேணும், பெரிய கடையாக வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு வேணால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இது வந்து ஒரு சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிற விஷயங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடை வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கடை ரொம்ப முக்கியம். அப்போ கடை பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெயினில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஊர் வந்து மெயினில் இருக்கணும், பட் கடை மெயின்லேயே இருக்கணுமானா அப்படி இல்லை, லைட்டாக உள்ளே கூட இருக்கலாம். பட் ரொம்ப உள்ளே போகாதீங்க. அது ஆரம்ப காலத்தில் ரொம்ப உங்களுக்கு கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ரொம்ப உள்ளே போகாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி, என்னதான் நீங்கள் அவுட்டராக இருக்கிற இடமா இருந்தால் கூட மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வாடகைக்கு தான் வந்து கடை கிடைக்கும். அப்போ அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் தான். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமமாகவே 6 மாதம் வாடகை தான் அட்வான்ஸாக கேட்பாங்க. அப்படி 6 மாதம் கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 30,000 ரூபாய் அட்வான்ஸுக்கு தேவைப்படும். இது கையில் நம்மளுக்கு காசாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தேவைப்படுற விஷயம். ஓகே, கடை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக மிஷின் வேணும். தையல் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வீட்லேயே பவர் மிஷின் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருமானம் வந்ததுக்கப்புறம் கூட புதுசாக மிஷின் வாங்கிக்கலாம். உடனே வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட கடை ஆரம்பிக்கிறப்பவே கையில் டெய்லர் இருக்காங்க, நான் டெய்லர் போட்டு தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடிஷனலாக உங்களுக்கு எவ்வளோ மிஷின் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு வேளை நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வேணும் ஒரு மிஷின், பவர் மிஷின் வாங்குறதுக்கு. பவர் மிஷின் வாங்குங்க, பெடல் மிஷினோ இல்லை அந்த பெடல்லையே மோட்டரெல்லாம் வச்சுருப்பாங்களே உஷா மிஷினு, அந்த மாதிரி வாங்காதீங்க. பவர் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுதான் எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதோட காஸ்ட் இவ்வளோ. உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓவர்லாக் மிஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் இருக்கிறப்ப கூட நீங்கள் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் தைச்சிருப்பீங்க. கடை வச்சா கண்டிப்பாக ஓவர்லாக் மிஷின் வேணும். ஓவர்லாக் மிஷின் வந்து எனக்கு புதுசு எவ்வளோ வரும்னு அவ்வளோவா தெரியல, ஏன்னா நாங்கள் வாங்கலை, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் எப்படியோ 15 ரூபா பக்கம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஓவர்லாக் மிஷின் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓவர்லாக் மிஷின் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்க பாருங்கள். புதுசு வந்து அவ்வளோக்கா நமக்கு நீட் இல்லை, செகண்ட் ஹேண்ட்லேயே ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் தேடி பார்த்து வாங்குங்க. இல்லைனா அப்புறம் வேறு வழியே இல்லைன்னா புதுசு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு 15,000 ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கட்டிங் டேபிள். கட்டிங் டேபிள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக வாங்குறீங்க அப்படின்னா இடத்தையும் அடைச்சிக்கும், அவ்வளோ பெருசாக உங்களுக்கு தேவையும் படாது. அதனால் கரெக்டாக வாங்கிக்கோங்க. கட்டிங் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கினீங்கனாலே மினிமம் 15,000 ரூபாய் இல்லாமல் வாங்கவே முடியாது. அதுக்கு மேலே தான் ஆகும். ஆனால் 15,000 ரூபாயாவது வேணும். ஆனால் கட்டிங் டேபிளுமே நான் வந்து செகண்ட் ஹேண்டில் போய்க்கிறதா நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் திருப்பூரெல்லாம் கொஞ்சம் போக முடியும், அங்கே போய் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் திருப்பூர் சைடு போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் மிஷினு, கட்டிங் டேபிளு, ஓவர்லாக் மிஷினு, அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ற ஸ்டூலு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் தேடணும், நல்ல மிஷினாக நல்ல டேபிளாக
தேடித்தான் வாங்கணும். ஏன்னா நிறைய டஞ்சனான பொருள் வச்சுருப்பாங்க. பட் தேடி வாங்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு அப்படிலாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ புதுசாக வாங்குறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 15,000 போட்டால் தான் உங்களுக்கு கட்டிங் டேபிளே கிடைக்கும். அடுத்தது அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க. ரொம்ப வெயிட் இல்லாத அயன் பாக்ஸ் வாங்காதீங்க. அது வந்து வீட்டு யூஸ்க்கு ஓகே, பட் கடைக்குன்னு வரப்போ ஓரளவுக்கு வெயிட் இருந்தால் தான் அயன் பண்ணுறப்ப நல்ல சுருக்கு எடுக்கும். அதனால ஒரு 1,500 2,000 போட்டாதாக எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல அயன் பாக்ஸாக கிடைக்கும். அதனால அயன் பாக்ஸில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரேக் வேணும் கடைக்கு. ஏன்னா ரேக் இருந்தால் தான் நம்ம வர்ற துணியை எடுத்து வைக்கிறதுக்கும் தைச்ச துணியை ரெடி பண்ணி அது பை எடுத்து வைக்கிறதுக்கும் தேவைப்படும். ரேக் வந்து மினிமம் 3 ரேக் வேணும். ஒன்று வர ஆர்டரை எடுக்கும் இல்லைங்களா, அதை ஒரு ரேக்கில் வச்சுக்கலாம். இன்னொன்று ஸ்டிச் பண்ணி முடிக்கிறத ஒரு ரேக்கில் வச்சுக்கலாம். இன்னொரு ரேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூல், அப்புறமா லைனிங்கு, அப்புறம் லேஸு, இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த ரேக்கில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மினிமம் வந்து நீங்கள் 3 ரேக் வாங்கிக்கோங்க. ஒரு ரேக்கோட காஸ்ட் இரும்பில் தான் நான் சொல்கிறது. எக்காரணத்து கொண்டும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வுட்டிலையெல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா, அப்படியே செவத்துலேயே அடிப்பாங்க இல்லையா, ஃபிட் பண்ணுவாங்களா, அதை பண்ணாதீங்க. அது நமக்கு அப்போதைக்கு அது தேவைப்படாது. நீங்கள் இரும்பு ரேக்கை தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு ரேக்கோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3,500 தான் அதிகபட்சமே இருக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லா டேபிள் வேணும். அது கொஞ்சம் இருந்ததால அப்புறம் காசில் போட்டு வைக்கிறதுக்கு இடம் வேணுமில்ல, அதனால் ஒரு கல்லா டேபிள். சேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேர் வாங்கிக்கோங்க. ஒன்று கல்லா டேபிள் கிட்ட ஒன்று இருக்கும், மீதி 3 கஸ்டமர் வந்தால் உட்கார்றதுக்காக. ஸோ அதனால் கண்டிப்பாக சேர் வந்து வாங்கிக்கோங்க. மினிமம் 4 சேர் இருக்கணும். ஒரு சேர் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500 வந்துடாது. ஸோ அதனால் எனக்கு தெரியல உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்கணும். ஒரு 500 வந்துச்சுனாலும் 5 சேருக்கு வந்துட்டு 4 சேருக்கு 2,000 வேணும். கல்லா டேபிள் வந்து அந்த இரும்பில் இருக்கும் இல்லையா, நார்மலாக கல்லா டேபிள், அது கூட ஆரம்பத்தில் வாங்கிக்கோங்க போதும். வுடன் டேபிள் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 3,000 வரைக்கும் வரும் அந்த கல்லா டேபிள். ஸோ அது வந்து வாங்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து கடைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கண்ணாடி டோர், அந்த அலுமினியம் டோர் அடிப்போம் இல்லைங்களா, ஸோ அது அடிச்சுக்கோங்க. அது ஒன்று கடையில் வந்து எந்த குப்பையும் உள்ளே வராது, டஸ்ட்டு வராமல் இருக்கும். இன்னொன்று பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் லுக்காக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு அது ஒரு விளம்பரம், அதாவது ஆட் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நமக்கு யூஸ் ஆகும். அதனால இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அலுமினியம் டோர் ஆரம்பத்திலே போட்டுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்கு 10 கடையாக இருந்தால் கூட 10 அடி நீளத்துக்கு நம்ம வந்து டோர் போடுவோம் இல்லைங்களா, மினிமமே உங்களுக்கு 20,000 வரும் மினிமமே. அது ஏரியா பொறுத்து தான். ஏன்னா நாங்கள் போடுறப்போ ஒரு காஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் 6 மாதம் ஆக ஆக அப்படியே காஸ்ட் ஏறிக்கிட்டே போச்சு. அதனால் எப்படியும் 20 ரூபா கேரண்டியாக தேவைப்படும். அது போக உள்ளே வந்துட்டு ட்ரையல் ரூம் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா ட்ரையல் ரூம் இப்போல்லாம் ரொம்ப அவசியங்க. அந்த ட்ரையல் ரூம் வந்து உங்களால் அலுமினியம் டோர்லேயே போட முடியுது அப்படின்னா 4க்கு 4 இது, ஏன்னா 2 பக்கம் செவுரு வந்துடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இடத்துல போடுங்க, கொஞ்சம் கார்னராக பார்த்து போடுங்க. ஸோ 2 பக்கம் செவுரு வந்துடும். ஒரு பக்கம் மட்டும் மீதி 2 பக்கம் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காசு இருந்தால் 2 டோரும் போடலாம், 2 இதுவும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுட்டு டோருக்கு பதிலாக நீங்கள் ஸ்க்ரீன் கூட கட்டி விட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இல்லை நான் போடுறேன்ப்பா ஒட்டுக்கா போட்டுக்கிறேன்னா ஓகே, டோருமே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகுனா அது பார்த்துக்கோங்க. ஏன்னா முழுசாக டோர் போட்டாலே ஒரு 20 ரூபா வருதுன்னா அதுக்கு எப்படியோ ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். அடுத்தது வந்து போர்டு அதை விட ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு போர்டு வந்து மேலே இருக்கிற போர்டாக வைக்காதீங்க, கீழே நிற்கிற போர்டாக வைங்க. அதுதான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து அதிகமாக மேலே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு கீழாவை இப்படி நிற்கிற போர்டு அப்படின்னா ஈஸியாக அவங்க பார்க்கறதுக்கு இதை வசதியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருந்தால் நிற்கிற போர்டு வைங்க. சப்போஸ் எனக்கு இடமே இல்லைங்க, நிற்கிற போர்டே வைக்க முடியாதுன்னா சரி ஓகே மேலே கூட வைங்க. பட் இது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு, கம்பல்சரி இப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் டோர் போட்டிருக்கீங்களா, அலுமினியம் டோர் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டி வைங்க. நடுவில் வந்து நல்லா கடை பேர் பெருசாக போட்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற கேப்ல எல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்டு மாதிரி, அதாவது ஸ்டிக்கர் மாதிரி தனித்தனியாக ஒட்டாமல் வினைல் பிரிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேனர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியே ரெடி பண்ணி அந்த சைஸ்க்கு ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுதான் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்க முடியும்.
நம்மளுக்கு ஒரு லுக்காக தெரியும். அதனால் அந்த மாதிரி இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பேனர் வந்து ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான். இதை தாண்டி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்மளோட வசதியை பொறுத்து பெரிய கடையாய் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் அதை தாண்டி தான். பட் மற்றபடிக்கு இது போதும். அதே மாதிரி மெயினாக கடையோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11க்கு 16 10க்கு 16 11க்கு 16 அந்த அளவுக்கு வந்து எடை இருக்கிற மாதிரி கடை எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். கஸ்டமர் வந்தால் ஒரு 4 பேர் உட்காரத்துக்காவது இடம் இருக்கும். டெய்லர் போடுறீங்க அப்படின்னா டெய்லர் தைக்கிறதுக்கும் கண்டிப்பாக அது வந்து அந்த இடம் தான் 10க்கு 10 அப்படிங்கிறது ரொம்ப சின்னது தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறப்பவே இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட பெருசாகவும் கிடைக்குது, எனக்கு வாடகையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா பெருசாகவே கையோட எடுத்துருங்க. ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா நம்ம ஆரம்பத்தில் இவ்வளோ தானே பண்ண போகிறோம், குட்டியாக இதுவே போதும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சின்னதுக்கு போயிடாதீங்க. ஏன்னா மொழிக்கு நம்ம கடையை மாற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கடை ஒரே இடத்துல இருந்தால் தான் கஸ்டமர் வந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரியே ஆரம்பத்திலே நீங்கள் கடை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இதுதான். இதை தாண்டி இல்லை. அப்புறம் இன்னொன்று, கடை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கணும். ஒரு 2 to 3 monthsக்கு நீங்கள் வாடகை கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கணும். ஏன்னா கடை வச்ச உடனேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பணம் வந்துடாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வர ஸ்டார்ட் பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதே ஏரியாவில் தான் வீடு இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, டக்குன்னு கஸ்டமர் வந்துடுவாங்க. ஏன்னா பழைய கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக கடைக்கு வரப்போகிறாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக தான் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அங்கே யாரையுமே தெரியாது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் கைக்கு வரதுக்கே ஒரு 2 to 3 months ஆயிரும். அப்போ வாடகைக்கோ இல்லை மற்ற செலவுகளுக்கோ நம்மளுக்கு கைக்கு கண்டிப்பாக காசு வேணும். அதனால் கொஞ்சம் கையில் பேக்கப்புக்கு வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஏன்னா இது எதையுமே நாங்கள் பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் இதில் பாதி விஷயங்கள் நாங்கள் பண்ணவே இல்லை. அதனால் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. இல்லை என்னால் முடியலங்கக்கா, இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்த நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். அப்போ அந்த விஷயத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் கடை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடை வைக்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேட்டிங்கனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் சரி. கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லென்த்தாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்டாக போகுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா நான் கடை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எதுவுமே சொல்லித்தரத்துக்கு ஆளும் இல்லை. நாங்களாகவே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அடிபட்டு தான் மேலே வந்தோம். அதனால தான் ஒரு வேளை இதை தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஆரம்பத்திலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்ருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே டக்குன்னு பார்த்துக்க முடியும். சரி, ஓகேங்க. அந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.